கொஞ்சமும் இல்லை. ரைட்டு, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். சரி, இந்த மேடைகளில் இன்னைக்கு புது ட்ரெண்டாக திமுகவும் அதிமுகவும் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய மேடை பார்த்தேன். இந்த திமுகவும் அதிமுகவும் புது ட்ரெண்டாக விஜய் அண்ணனையோ அல்லது தமிழக முதல்வரையோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தையோ விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? 2 காரணம் இருக்குது. ஒன்று, திமுகவுடைய நோக்கம் பெரிய நோக்கம் என்ன பண்ணாக்க, நம்ம இதெல்லாம் பேசும்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களோ அல்லது பொதுமக்கள் யாரோ ஒருத்தர் கோபப்பட்டு நம்மளை அடிச்சு நம்ம ஆளுக்கு திருப்பி அடிச்சு ஒரு கலவரத்தை தூண்டி அதை பெரிய பிரச்சனை ஆகிட்டான் பண்ணாக்க என்ன நடக்கும்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பார்த்தீங்களா சந்திச்சிருக்குது அப்படின்னு நம்ம கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டாந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், முக்கியமான நோக்கம், அது என்ன தெரியுமா? எப்படி 2-3 மாசத்துல நிறைய பேர் கைது செய்யப்படுவாங்க ஊழல்ல. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஊழல் யார் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வெள்ளை நிறத்தோடு இருக்கக்கூடிய கரங்கள் இங்கே யாருமே இல்லை ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க. அப்போ நம்ம கைது செய்யப்படுவோம். அதற்கான ஒரு முன் யோசனையோடு ஒன்று பண்ணுவோம். நம்ம மேடையில் பேசி இப்போயே கைது செய்யப்பட்டு ரெடியாக இருந்தோம்னாக்க ஊழலுக்கு கைது செய்யப்படும்போது நம்ம கற்றுப்போம்ல. இங்கே பாருங்க, நான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினேன், அதனால் பழி வாங்குறதுக்காக என்னை கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஊழல் பிரச்சனை எப்படியா இருந்தாலும் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீதிமன்றத்தில் வரப்போகுது. அதுக்குள்ளே அடுத்த ஆட்சிகள், அதாவது மேக்ஸிமம் 25 வருஷத்துக்கு 5 எலெக்ஷனுக்கு வேறு யாரும் வர முடியாது, அது அடுத்து. ஆனால் என்னாகும், 20 வருஷத்துக்கு அப்படியே இழுத்து வரையில் அதுக்குள்ளே நம்ம மண்டை போட்டாலுமே தப்புன்னு சொல்லிக்கலாம். நாங்கள் ஊழல்வாதி இல்லைங்க, அது பழி வாங்குறதுக்காக நடந்த கைது அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. இதுதான் பிளானிங்கு. இந்த பிளானை, இந்த வேலையை நிறைவேற்றுறதுக்கு திமுக அரசு அவங்களுடைய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். ஏன்னா இவங்க மத்தியில் பல அரசியலை பார்த்துட்டோம்ல, அப்புறம் தோணத்தானே செய்யும். முள்ளு செடியில் வளர்ந்த மலர் போல தானே இருப்போம். நம்ம மலர் தான், முள்ளு யார் குத்த மாட்டோம். நன்றி. இனிமேலாவது பேசும்பொழுது வீரமாக பேசுங்க, உள்ளே பேசும்பொழுதும் வீரமாக பேசுங்க. உள்ளே போய்ட்டு ஒப்பாரி வைக்காதீங்க.